இது என்ன பழம் தெரியுமாங்க? நான் ஊருக்கு போயிருக்கும்போது அம்மா ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேருந்து பிடுங்கி கொடுத்து விட்ருந்தாங்க. எங்கள் ஊரில் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து வாட்டர் ஆப்பிள் அப்படின்னு தான் அதை சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஆனால் என்னென்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஊர்லேருந்து வர வரைக்குமே ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருந்துச்சு. அப்புறம் மார்னிங் வந்து நான் கேட்டேன் அப்படின்னு என் ஃப்ரெண்டு வந்து ஜூஸ் போட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து அது இன்றைக்கி தான் அந்த வீடியோ வந்து எடிட் பண்ண டைம் இருந்துச்சு. ஜூஸ் ஆனால் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. சுகர்லாம் போட்டு நல்லாவே செஞ்சு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நிறைய விஷயம் வாங்கலாம், ஆன்லைனில் வாங்கலாம் அப்படின்னு இருக்கோன்னு. ஸோ வந்து மீஷோவில் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். வேறு ஒன்றும் இல்லைங்க. அந்த ஜேர்னல் ஆர்ட் தான் வந்து என் ஃப்ரெண்டு வாங்கியிருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. எனக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் ஏன்னா இந்த யூடியூப்லலாம் பார்த்து நானுமே ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன் இந்த மாதிரிலாம் வாங்கி பண்ணி பார்க்கணும் அப்படின்னு. ஸோ வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அவங்க வாங்கின அந்த மாடல் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவங்க வாங்கினது வந்து க்ரீன் கலர். பட் அது ஒரு மாதிரி யூனிக்காக ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது வந்து மேடம் ஏதோ ஒரு விஷயம் செய்கிறதுக்காக வாங்கியிருக்காங்க. இன்னுமே என்கிட்டையுமே சொல்லலை. பட் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வாங்கியிருக்கா அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ வந்து அவங்க செய்யும் போது நான் அதையுமே உங்களுக்கு வீடியோ எடுத்து வீடியோவில் போடுறேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் வந்து ஜேர்னல் ஆர்ட் வந்து நோட்லலாம் ஒட்டி பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு அந்த மாதிரி தான் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை. பட் இவங்க ஏதோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ வாங்கியிருக்கா. அது என்னன்னு இன்னும் என்கிட்டையுமே சொல்லலை. எனக்குமே ரொம்ப ஆர்வமாக தான் இருக்குது. அப்புறம் வந்து நான் தலையெல்லாம் வச்சுட்டேன் போல். தலையெல்லாம் வச்சுட்டு நேராக ஆகிடுன்னு சொல்லி அதுக்கு ஒரு அக்கப்போர் ஆகிடுச்சுங்க. அப்புறம் இது ஒரு மாதிரி ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. ஒரு மாதிரி ஓல்டாக பிரிக்கவே மனசு வராத மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. எங்களுக்கு பிரிக்கவே மனசு வரல. அந்த அளவுக்கு அழகாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் அதை நேரில் பார்க்கும்போது எனக்கு பழங்காலத்து பொக்கிஷம் மாதிரி ஃபீல் ஆயிடுச்சுங்க.